ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் ஒன்றா 9வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது நடந்தது வேற எங்கேயோ இல்லைங்க, நம்ம இந்தியாவில், நம்ம யூபியில் தான். அந்த 3 குழந்தைங்களுக்கும் வயசு என்ன தெரியுமா? 12, 14, 16. ஆமாம், யூ ரைட். 3 பேருமே டீனேஜ் கேர்ள்ஸ். அந்த 3 பேருமே அந்த கொரியன் கேம் இப்போ வந்து ஃபேமஸாக வந்து இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு டாஸ்க் கேம் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கும். ஒரு 2015-16 வந்து ப்ளூ வேல் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மோமோ சேலஞ்ச், அது மாதிரி சம்திங் எல்லாமே இருந்தது. இப்போது அந்த மாதிரி கொரியன் பேஸ்டு கேம் வந்து இதுவாக இருக்குது. அந்த கேம் விளையாடி அதோட டாஸ்க் படி தான் அவங்க வந்து இது பண்ணி இறந்துட்டாங்கன்னு பேசப்படுது. என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா கேம் விளையாடி அதுக்காகலாம் போயிட்டு அது ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போய் சாவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெல், கரெக்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ப்ளூ வேல் சேலஞ்சுன்னு ஒன்று இருந்துரு. அந்த டைமில் கொத்தா இறந்தாங்க பசங்க. நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா, ஒரு ரஷ்யன் லூனட்டிக், ஓகேவா, அவனை வந்து லூனட்டிக் தான் சொல்லி ஆகணும். பிலிப் புராக்கின் வந்து அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஃபியூ பீப்புள்ஸை டார்கெட் பண்ணி ஒரு டாஸ்க் மாரி, அதாவது 50 நாள் டாஸ்க், ஓகேவா. ப்ளூ வேல் கேமில் 50 நாள் டாஸ்க் இருக்கும். அந்த 50 நாள் டாஸ்க்கில் ஸ்டார்டிங்கில் வந்து சின்னதாக கொடுப்பாங்க. மொதல் 10 நாள் வந்து நீ டிஸ்டர்பிங் வீடியோஸ் பார்க்கணும், டார்க் வெப்பில் இருக்க வீடியோஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சின்னதாக அப்படியே கொஞ்சமாக அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து இல்லை, அது உள்ளே வர வைக்கிறது. இது வந்து அதில் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி உன்னோட லாயல்ட்டியை நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. 50 அப்போது கேட்டால் அது ஒரு வகையான ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணால். அண்ட் அவனை கன்விட் பண்ணிட்டுல, அவனை பிடிச்சிட்டு நீ ஏன்ப்பா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்கெல்லாம் வந்து பயாலஜிக்கல் வேஸ்ட்டு, நான் வந்து சொசைட்டியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து மோமோ சேலஞ்சு ஒரு சேலஞ்ச் வந்துட்டு, அதாவது அந்த பொம்மை வச்சு ஒரு கொடூரமான பொம்மை வச்சு ஒரு மூஞ்சி வரும். அந்த பொம்மை வச்சு மூஞ்சி வந்து நீ இதை பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஸ்கேம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸ்கேம் பண்ணுறது நம்ம ஊருக்கு புதுசு தான் கிடையாது, நிறைய பேர் அதுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏமாறுறவங்க இருக்கிறவருக்கும் ஏமாத்துறவங்க இருந்து தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இந்த காசு கொடுங்கிறதும் நடந்திருக்கு. இப்போது கொரியன் பேஸ்ட் கேம்னால இந்த பொண்ணு வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ண போடுறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து 3 சின்ன பொண்ணுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், எதுவுமே டீனேஜ் கேர்ள்ஸ், ஓகேவா. ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் என்ன கொடுமைனா, இதை படிக்கும் போது வந்து ஏன்னா நம்பவே முடியல எப்படி இப்படி ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்கன்றது. அண்ட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லு. ஆனால் அதுக்குன்னு கோவிடுக்கு அப்புறம் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலன்னாங்க அர்த்தம் வந்து எனக்கு புரியவே இல்லை. ஆமாம், கோவிட் வந்துடுச்சு, பேண்டமிக் தான், அதுக்குன்னு பசங்களை ஸ்கூலுக்கே அனுப்பாமல் இருந்திருக்காங்க. பசங்க வந்து கோவிடுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போகல. மேபி அவங்க வந்து செல்ஃப் எஜுகேஷனாக சில பேர் வந்து வீட்லேயே வச்சு படிக்க வைக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவரை எக்ஸாக்டாக அது என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியல. ஆனால் அந்த பெண்கள் வந்து அதனால் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்லேயே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றது யாரும் இல்லை. அவங்களோட டைரியில் அவங்க எழுதியிருக்காங்க, ஐ எம் வெரி வெரி லோன்லி, நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக அவங்க வந்து எழுதியிருக்காங்க அவங்க டைரியில். இதோட விளைப்பாடு என்ன? வீட்டில் இருக்காங்க, வீட்டில் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா 4 செவத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோம், 4 பேர்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க முடியும். ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு ரொட்டீன்லேயே போயிடும், ஓகேவா. ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூலில் வந்து ஈஸியாக வந்து நம்மளை கடத்திடுவாங்க. காலைல ஸ்கூலுக்கு போகிறோம், ஈவினிங் வரோம், டியூஷன் போவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு போயிடும். இவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால அவங்க கையில் இருக்கிற அந்த ஒரு ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். ஆனால் அந்த டிவைஸை இந்த சின்ன பெண்களுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் கேமிங் ஆப் மூலிமா நிறைய ஒரு சில இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. அதில் தான் கொரியன் இது வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த கொரியன் இதில் வந்து பிடிஎஸ், K-pop அந்த மாதிரி நிறைய இது இருக்காங்க. இந்த ட்ராமாஸ் இவங்களுக்குலாம் எனக்கு என்ன புரியலனா, எப்படி இவ்வளோ பெண்கள் வந்து ட்ராமாவுக்கு வந்து அடிமையாக இருக்காங்கன்னு நிஜமாகவே புரியல. இது வந்து மிகப்பெரிய அடிக்ஷன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இது ஒரு அடிக்ஷன், இப்படி வந்து பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்னு. இவங்க எந்த அளவுக்கு இந்த பெண்கள் இதுவாக இருக்காங்கன்னா, இந்த குழந்தைகள், பெண்கள்னு கூட சொல்ல முடியாது, இந்த குழந்தைகள் இதுவாக இருக்காங்கன்னா, அவங்க பேரையே கொரியனாக சேஞ்ச் பண்ணிக்கிறது, கொரியன் நேம் வச்சுக்கிறது, கொரியனில் தான் போய் வாழ போகிறோன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போயும் அவங்க வீட்டில் வந்து சரி ஒரு இதில் வந்து பேசுகிறாங்க. நம்ம எல்லோரும் வந்து சின்ன வயசில் இருந்தேன், ஆனால் சின்ன வயசில் ஆம்பிஷன் ஆஸ்ட்ரோனட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது நான் ஆஸ்ட்ரோனட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டிலே நினச்சிருப்பாங்க போல். ஓகே, இப்போ ஏதோ பசங்க ஏதோ இதுவாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த கேம் மூலிமா ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன காரணன்றது வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் கேமு அப்படின்னு தான் வந்து சஸ்பெக்ட் பண்ண அந்த டைமில் போலீஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது கேம்னால கிடையாது,
இவங்க ஒரு கேமிங் ஆப் மூலியமாகவும் கேம் மூலியமாக இது பண்ணல. அவங்க சாட்ஸ்லாம் வந்து இப்போ தான் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைகள் இதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஓகேவா? அந்த 3 பெண்கள் எழுதின ஒரு லெட்டர் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூ லைஃப் ஸ்டோரி, ப்ளீஸ் ரீட் எவ்ரிதிங் இந்த டைரி. அவங்க ஒரு டைரி வச்சுருக்காங்க, ஒரு 8 பேஜ் டைரி. அந்த டைரியை வந்து நீங்கள் படிங்க, அதை படித்தா அவங்களுக்கு எல்லாம் புரியும். எவ்ரிதிங் ரிட்டன் ஹியர் இஸ் ட்ரூ, அதில் எழுதியிருக்க எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழந்தைன்றது வந்து தெரிகிற மாதிரி இல்லை, ஒரு பொம்மை இமேஜ் போட்டு அழுகிற மாதிரிலாம் போட்டு இன்னும் ஒரு இன்னசென்ட் ஆர்ட்ன்றது வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெரியுது. அது ரொம்ப ஒரு உருக்கமாக இருக்குது. என்னடா இது, மேபி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கூலு ஒரு இதில் வந்து ஒரு அந்த டீனேஜ் கேர்ள்ஸுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே மேன். பிகாஸ் வந்து யோசிச்சு பாருங்கள், 3 பெண்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு 9வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க நைட்டு 2:30 மணிக்கு. இட்ஸ் ஸோ சேட் டு see those people actually, you know. இந்த மாதிரி நியூஸை கேட்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பேப்பரில் கடைசியில் ஐம் சாரி பாப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை அவங்க பாப்பா கிட்ட அவங்க பேசியிருக்கலாம். எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை. பசங்க இருக்காங்களா, நம்ம பேச்சு கேட்குறாங்களா, அது கூட வந்து செகண்டரி தான். பசங்க இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க விருப்பப்பட்ட மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் முக்கியம். அண்டு அவங்க மேலே வைக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதனால் இப்படி ஆச்சா, இல்லை நீ இது பண்ண, அவங்க ஆக்சுவலி வந்து என்ன ஆகிருக்குன்னா அவங்ககிட்ட ஃபோனை பிடிங்கி வச்சுருக்காங்க. ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் பண்ணுற ஒரு விஷயம் தான், அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு ஆகுன்றது வந்து எதிர்பார்க்கல அவங்க. அண்ட் அவங்க அந்த ஃபோனை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி லோன்லி, ஐ எம் வெரி அலோன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு சில இது மட்டும் பார்க்க முடிஞ்சது நம்மளால். இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் வந்து கொலை நடுங்கிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகும். இப்போ இதுவே வந்து இல்லை, இப்போ அது வந்து கேமிங் ஆப் மூலிமா இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. மேபி இது ஒரு சேட் பாட்டா, பிகாஸ் சேட் பாட்டாக இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லை, இப்போ கமெண்ட்டில் போய்ட்டு கீழே போய் கமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். கமெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டாங்களா, என்ன ஆச்சுன்றது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து இவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க. மேபி கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிள் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்களே, அவங்களும் காரணமாக இருக்கலாம். நமக்கு என்னன்றது தெரியல. நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. இது காரணமாக இருக்குமா, அது காரணமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, இட்ஸ் நார்மல் ஃபார் அ டீனேஜ் கேர்ள் டு கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் வைல் இன் ஆன்லைன். இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்து அது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா கோணத்துலேயும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேப்பரில் எழுதுனது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மை லைஃப் இஸ் வெரி வெரி அலோன், மேக் மீ ஆர்ட் ஆஃப் ப்ரோக்கன், யூனோ த கொரியன் ஆர்ட் ஆஃப் ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒன்றுமே இன்னும் தெரியல பாப்பா. நிஜமாக வந்துல நீங்கள் எதுவுமே பார்க்கல. இன்னும் லைஃப் நிறைய இருக்குது, நிறைய செருப்படிகள் இருக்குது, நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குது. இது யாருமே இது பார்க்காம வந்துட்டு, எந்த ஒரு அவமானமும் பார்க்காம யாரும் இருக்கிறதில்ல, எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கும் பார்க்காம யாரும் இருக்கிறதில்ல, எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் யாரும் இருக்கிறதில்ல. ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு இதுதான் ஒரு முடிவு அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு முடிவு. அது இந்த முடிவு வந்து இல்லை, யார் எடுத்தாலும் சரி, இது இவங்க ஓகே என்ன பசங்க தெரியலன்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் ஃபேமிலி ஆகிடுச்சு, குழந்தை இருக்காங்கன்னு சொல்கிற குழந்தைய கொண்டுட்டு தாயும் சாகிற கேஸ் வரைக்குமே நம்ம ஊரில் நடந்துதான் இருக்கு. வந்து இல்லை, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு வழியே கிடையாது. நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்களால வந்து இல்லை அந்த பெயினை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. ஏன் அந்த மாதிரி ஒரு வழியை வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை மனசு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஓப்பனாக வந்து இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். நான் இருக்கேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கேம்மா, நீ ஏமா கவலை பண்ணுறேன்னா அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க, உங்களுக்கு தான் அது தெரியல. நீங்கள் தான் வந்து எப்பயுமே நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் வாயை திறக்கணும். எப்பயுமே யாருமே இல்லைன்ற ஒரு நினப்பை மட்டும் மண்டையில் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் உங்ககிட்ட வந்து இந்த சேலஞ்ச் அந்த சேலஞ்ச், இந்த டாஸ்க் பண்ணுறேன் அந்த டாஸ்க் பண்ணுறேன்னு கேட்டால் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணுறேங்க. அவங்ககிட்ட நீ எது கேட்குறேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பேச்சே வேணாம், தயவு செஞ்சு பிளாக் பண்ணுறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பசங்க இந்த மாதிரி ஃபோனில் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்கன்னா அவங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு தயவு செஞ்சு பாருங்கள். என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு. ஃபோனை ஸ்பைப் பண்ணுறத தப்பே கிடையாது, சரிங்களா? ஒரு வயசு வரைக்கும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை ஸ்பைப் பண்ணுறத அவங்கள உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறது தப்பே கிடையாது.
உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 13 வயசு 14 வயசு பையன் இருக்கான்னா கூச்சப்படாமல் அவனோட அந்த ஃபோனில் இருக்க அந்த கூகுள் அக்கௌண்ட்டை உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. அவன் என்ன பார்க்குறான் என்ன பண்ணுறான்ற ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டே இருங்க. ஓகே, அவன் வந்து தப்பான சில இதுகள் பார்த்தாலும் அவனை வந்து கண்டித்து வச்சு இப்படிலாம் பண்ணுறானு இந்த வயசில் இந்த பசங்க பண்ண தான் செய்வாங்க. அதுக்கெலாம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவன் எப்போ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மாறானோ, இன்னும் அவனை அழிச்சிக்கிற மாதிரி அப்படி ஒரு இது அப்போ நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் பசங்க வந்து கரெக்டான வழியில் வளருவாங்க. ஏன்னா இப்போ ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அவங்களால சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் என்ன இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.